ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த மாம்பழத்தை வச்சுட்டு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை பார்த்தவே ஒரு ஐஸ்கிரீம் செய்யணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சுங்க. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. அந்த சதை பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம் நம்ம. மாம்பழம் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இந்த 1 கப் அளவுக்கு மாம்பழத்துக்கு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பால் நல்லா காயட்டங்க. இப்போ பால் நல்லா கொதி வருது இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம வந்து 10 முந்திரி 10 பாதாம், பிஸ்தா, கொஞ்சமாக மக்கானா சேர்த்து இதில் போட்டுடலாங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். இதுலேயே இப்போ இது இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது இல்லைன்னா நல்லா பால் கொதி வர்ற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிட்டு கெட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் மாம்பழத்தை சேர்க்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இது வந்து இல்லாத பட்சத்தில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது மாதிரி போட்டு தரும்போது நல்லா ஹெல்த்தியும் கூட. அதனால தான் நம்ம இதை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த பால் கொதிக்கும் போதே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 50 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. ரொம்ப ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழமும் நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு சொல்லுறது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டுங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த மாம்பழத்து கூடவே இதில் இருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து பெரிய மிக்சி ஜாரில் இதை ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முன்னாடி ஏன் அதில் அரைச்சேன்னா அந்த முந்திரி பருப்புலாம் நல்லா அரைப்படுன்றதுனால தான் அந்த ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்ததுங்க. அவ்வளோதான். இதை நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாங்க. மேலே வந்து பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.